ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானை எல்லையில் கவுண்டர் செய்வதற்கு ருத்ரம் 1 அப்படிங்கிற ஆன்டி ரேடியேஷன் மிசைலை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் கூடிய விரைவில் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த வீடியோல ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னா என்ன, இந்த மிசைலை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, ருத்ரம் 1 மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல ருத்ரம் 1 மிசைலை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்தியாவுடைய மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அனைத்துமே ஒரு ஸ்லோ பேஸ்ல தான் நடக்கும். ஒரு மிசைலை டெவலப் செய்யறதுக்கு பல வருடங்கள் எடுத்துக்கிடுவாங்க. ஆனா சமீப காலத்துல இந்தியாவுடைய மிசைல் டெவலப்மெண்ட் அதிவேகமா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த ஒரு வல்லரசு நாடும் தலையிட முடியல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினதை சொல்லலாம். முதல்ல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வாங்க முற்பட்ட போது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதிப்போம் அப்படின்னு மிரட்டல் விடுத்தாங்க. ஆனா இந்தியா அமெரிக்காவின் மிரட்டலை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி படையில் இணைச்சாங்க. இதிலிருந்து இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த ஒரு வல்லரசு நாடும் தலையிட முடியாது அப்படிங்கறத உலகிற்கு உணர்த்தினாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வதை குறைத்துவிட்டு உள்நாட்டு ஆயுதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பெரும்பாலான மிசைல்களை உள்நாட்டிலே தயாரிக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 2020 வருடம் முதல்ல ருத்ரம் 1 அப்படிங்கிற மிசைலை இந்தியா டெவலப் செஞ்சிட்டு இருக்கிறதா அறிவிச்சாங்க. ருத்ரம் 1 மிசைல் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட முதல் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் உலகின் வெகு சில நாடுகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 2012 வருடமே தொடங்கப்பட்டது. இந்த மிசைல் 317 கோடி ரூபாய் செலவுல டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படை பலவிதமான ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தி வந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா AGM, WAE, AARGM, Mark 1, KH-31 போன்ற பல மிசைல்களை இந்திய விமானப்படை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலை பேஸா வச்சுதான் ருத்ரம் 1 மிசைல் டெவலப் செய்யப்பட்டிருக்கு. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் பிரத்யேகமா எதிரிகளோட ரடார்கள் மற்றும் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்திய சீன எல்லையில் நிலவக்கூடிய சூழ்நிலை காரணமா இந்தியா ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இந்த மிசைலை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் இந்த வருடத்தோட இறுதிக்குள் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படுவதன் மூலம் இந்தியாவால் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு 2 ஃப்ரண்ட் வார் வரும் சமயத்துல தன்னுடைய வான்பரப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே வேளையில இந்த மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் ரடார் மற்றும் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதன் மூலம் இந்தியாவால் ஒரு டாக்டிக்கல் ஏர் டாமினன்ஸ் யுத்தத்துல பெற முடியும். ஒரு யுத்த நேரத்துல ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களுக்காக அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை நம்பி இருக்கும் நிலை இந்தியாவிற்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா அதிவேகமா இந்த மிசைலை டெவலப் செய்து இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க. ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் யுத்தத்தோட தொடக்கத்துல அதிக அளவுல பயன்படுத்தும். ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது யுத்தத்தோட தொடக்கத்துல சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் ஆபரேஷன்களை விமானப்படை கேரி அவுட் பண்ணுவாங்க. அந்த சிட் ஆபரேஷன்கள்ல ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்படும். அதனால யுத்தத்தோட தொடக்கத்துல எதிரிகளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் மற்றும் ரடார்களை தாக்கி அழிச்சாச்சுன்னா நமது விமானப்படைக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைக்கும். இதன் மூலமா எதிரிகளோட மற்ற
இலக்கை மிக எளிதா தாக்கி அழிக்க முடியும். ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள ரடார்களையும் தாக்கி அழிச்சிரும். இதனால எதிரிகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் செயல்படாது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ். இதன் காரணமாக தான் சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதும் இந்தியா இந்த மிசைல் டெவலப்மெண்ட வேகப்படுத்தி இருக்காங்க. ருத்ரம் 1 மிசைல் 2020 வருடம் முதல்ல சூகோய் 30 MKI போர் விமானங்கள்ல இருந்து லான்ச் செய்து சோதிக்கப்பட்டது. இந்த சோதனை ஒடிசா மாநிலம் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐலண்ட்ல வச்சு நடத்தப்பட்டது. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைலோட முதல் சோதனையிலே இலக்கை மிக துல்லியமா தாக்கி இருக்கு. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் டெவலப்மெண்ட் பல காரணங்களால் தாமதமாய் கொண்டே வந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல விமானத்தில் இணைப்பதே ரொம்பவும் ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். அதனாலதான் இந்த மிசைல் இந்திய படையில் இணைவது தாமதமாய் கொண்டு வந்தது. ருத்ரம் 1 மிசைல்ல ஒரு பாசிவ் ஹோமிங் ஹெட் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பாசிவ் ஹோமிங் ஹெட்னால 100 கிலோமீட்டர் சுற்றளவுல உள்ள ரடார் சிக்னல்ஸ் மற்றும் ரேடியோ ஃப்ரீக்வென்சி சிக்னல்களை டிடெக்ட் செய்ய முடியும். அப்படி கண்டுபிடிக்கப்படும் ரடார் மற்றும் கம்யூனிகேஷன் டிவைசஸ் ஜிபிஎஸ் மற்றும் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டங்களை பயன்படுத்தி டார்கெட் இருக்கும் லொகேஷனை கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும். ருத்ரம் 1 மிசைலோட இறுதி கட்டத்துல டார்கெட்ஸை நோக்கி வழிநடத்துவதற்கு மில்லிமீட்டர் வேவ் ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இது போன்ற பல கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்குது. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ரடார் மற்றும் கம்யூனிகேஷன் டிவைசஸ் மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ருத்ரம் 1 மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 2 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். ருத்ரம் 1 மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடியது. ருத்ரம் 1 மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 5 மீட்டர். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இலக்கில் இருந்து 5 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். ருத்ரம் 1 மிசைல் 600 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல் 5.5 மீட்டர் நீளம் கொண்டது. ருத்ரம் 1 மிசைல் 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று எதிரிகளோட ரடார் மற்றும் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களை தாக்கி அளிக்கும். இந்த மிசைல்ல ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட்கள் பயன்படுத்தப்படுது. ருத்ரம் 1 மிசைல இயக்குறதுக்கு டூயல் பல்ஸ் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த ராக்கெட் மோட்டார் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடியது. ருத்ரம் 1 மிசைல் முதல்ல Su-30 MKI போர் விமானங்கள்ல மட்டுமே இணைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000, ஜாகுவார், தேஜாஸ் போன்ற அனைத்து விமானங்களையும் இணைக்கப்பட்டிருக்கு. DRDO ருத்ரம் 1 மிசைலோட டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே 350 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ருத்ரம் 2 மிசைல் மற்றும் 550 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரடார்களை தாக்கக்கூடிய ருத்ரம் 3 மிசைலையும் டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிசைல்களும் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய ஆன்டி ரேடியேஷன் மிசைல் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.